Exercise 2.8 first sum, if omega not equal to 1 is a cube root of unity, show that a plus b omega plus c omega square by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square by c plus a omega plus b omega square equal to minus 1. இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து ஒமேகா வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒமேகா வச்சு 2 ரூல் இருக்கும். என்ன அப்படின்னா சம் ஆஃப் த ரூட் வந்து 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ 1 ப்ளஸ் ஒமேகா என்ன வரும்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் என்ன வரும்? மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் என்ன வரும்? -1. இதெல்லாம் எப்படி வருதுன்னு தெரியுதுல்ல, இந்த சைடு வரும்போது மைனஸாக வரும். அதேமாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுக்கு வந்து ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு 1. இப்போ கொஸ்டினில் உள்ளதுக்கு நம்ம ஒமேகாவில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ ஒமேகா பை ஒமேகா இன்ட்டு கொஸ்டின் உள்ளது அப்படியே எழுதியிருக்கேன், ப்ளஸ் ஒமேகா பை ஒமேகா போட்டு கொஸ்டின் உள்ளது அப்படியே எழுதியிருக்கேன். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ மேலே மட்டும் ஒமேகாவில் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மேலேயும் கீழே சேமாக வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி வருதான்னு பாருங்கள். அப்படி வரல அப்படின்னா கீழே மட்டும் ஒமேகாவில் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள், ஒமேகா இன்ட்டு ஏ ஒமேகான்னு வரும். கீழே வந்து ஏ ஒமேகா ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ மேலே கீழே சேமாக இல்லை. இப்போ கீழே மட்டும் பண்ணி பாருங்கள், ஒமேகா இன்ட்டு பி ஒமேகான்னு வரும். மேலேயும் பி ஒமேகா தான் இருக்குது. ஸோ கீழே மட்டும் மல்டிப்ளை பண்ணாலே போதும். அதேமாதிரி இங்கேயும் பாருங்கள், மேலே மட்டும் பண்ணி பாருங்கள், ஒமேகா இன்ட்டு ஏ ஒமேகான்னு வரும். கீழேயும் ஏ ஒமேகா தான் இருக்குது. அப்போ மேலே மட்டும் ஒமேகாவில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மேலே உள்ளதை அப்படியே வச்சுருக்கேன், ஒமேகா இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் பை கீழே உள்ளதை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஒமேகா க்யூப் ப்ளஸ் மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் சி ஒமேகா க்யூப் பை ஒமேகா இன்ட்டு சி ப்ளஸ் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் கீழே உள்ளது அப்படியே வச்சுருக்கேன், ஈக்குவல் டு -1. இப்போ மேலேயும் கீழேயும் சேமாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏ ஒமேகா க்யூப் இருக்கும், மேலே வந்து ஏ மட்டும் தான் இருக்கும். ஒமேகா க்யூபும் 1 ஈக்குவல் தான் நம்ம பார்த்தோம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டில். ஸோ இதுவும் சேம் தான். அப்போ ரெண்டுமே கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதியிருக்கேன், ஒமேகா ப்ளஸ் 1 பை ஒமேகா ஈக்குவல் டு -1 இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஒமேகா ஈக்குவல் டு -1 வரும். இப்போ மேலே உள்ளதுக்கு வந்து ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 1, இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். சம் ஆஃப் த ரூட்டுக்கு வந்து 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகான்னு. அப்போ மைனஸ் ஒமேகா பை ஒமேகான்னு வரும். ஒமேகா கேன்சல் ஆயிரும். இப்போ -1ன்னு வரும். ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவல். இதான் ஆன்சர். செகண்ட் சம், show that √3/2 plus i/2 the whole power 5 plus √3/2 minus i/2 the whole power 5 equal to -√3. இதான் கொஸ்டின். இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, √3/2 plus i/2 இதுக்கு வந்து நம்ம காசு சைனை வச்சு எழுத போகிறோம். அப்போ காசில் √3/2 எந்த டிகிரியில் வருதுன்னு பார்க்கணும். ஸோ 30 டிகிரியில் வரும். அப்போ காஸ் π/6 ப்ளஸ் ஐ, இதுக்கு வந்து சைன் போடுவோம். சைனில் எப்போ 1/2 வரும் அப்படின்னா 30 டிகிரி தான். அப்போ சைன் π/6. ஸோ கொஸ்டின் வந்து அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு டிகிரி போட்டு எழுத போகிறேன். இப்போ காஸ் π/6 ப்ளஸ் ஐ சைன் π/6 த ஹோல் பவர் 5 ப்ளஸ் காஸ் π/6 கொஸ்டினில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஐ சைன் π/6 த ஹோல் பவர் 5. இப்போ பவர் என்ன இருக்கோ அதை நம்ம மல்டிப்ளையில் எழுதிக்கலாம். அப்போ காஸ் 5 π/6 ப்ளஸ் ஐ சைன் 5 π/6 ப்ளஸ் காஸ் 5 π/6 மைனஸ் ஐ சைன் 5 π/6ன்னு வரும். இப்போ சைன் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஏன் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, அதனால நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ காஸ் மட்டும்தான் 2 இருக்கும். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 காஸ் 5 π/6ன்னு இருக்கும். இந்த 5 π/6 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பை மைனஸ் π/6ன்னு எழுதலாம். இதுவும் ஈக்குவல் தான். எப்படி அப்படின்னா, இப்போ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்து பாருங்களேன், 6π மைனஸ் π/6ன்னு இருக்கும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5 π/6ன்னு வரும். ஸோ இதுவும் ஈக்குவல் தான். இப்படி போடும்போது நமக்கு காஸோட ஃபார்முலா படி காஸ் பை மைனஸ் தீட்டா, காஸ் 180 மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். காஸ் தீட்டா போட்டோடனே அதோட வேல்யூ போடுவோம். அப்படி போட்டால் தான் நமக்கு -√3ங்கிற ஆன்சர் வரும். அதுக்காக தான் நம்ம இப்படி போடுறோம். காஸ் பை மைனஸ் தீட்டாங்கிறது மைனஸ் காஸ் தீட்டான்னு சொன்னேன். அப்புறம் -2 காஸ் π/6ன்னு இருக்கும். இப்போ காஸ் π/6ஓட வேல்யூ வந்து √3/2. அப்போ -2 இன்ட்டு √3/2ன்னு இருக்கும். இப்போ இந்த 2ம் கேன்சல் ஆயிரும். அப்போ -√3ன்னு வரும். இதான் ஆன்சர். Third sum, find the value of 1 plus sin π/10 plus I cos π/10 by 1 plus sin π/10 minus I cos π/10 the whole power 10. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த sin π/10 plus I cos π/10 வந்து நம்ம zன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 1/z என்ன வரும்? இந்த சைன் மட்டும் சேஞ்ச் ஆகி இருக்கும். அதான் கீழே உள்ளது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இதுக்கு பதிலாக zன்னு போடுறோம். இந்த இதுக்கு பதிலாக 1/zன்னு போடுவோம்.
அப்போனா 1 + z by 1 + 1 by z the whole power 10 வரும். இப்போ கீழே உள்ளதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். அப்போ 1 + z by z + 1 by z the whole power 10 வந்துடும். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த z மேலே கொண்டு வரோம். அப்போ 1 + z by z + 1 into zன்னு வந்துடும், whole power 10. இந்த 1 + z z + 1 கேன்சல் ஆயிரும். அப்போ z power 10 மட்டும் தான் இருக்கும். இப்போ z வேல்யூ எழுத போகிறோம். sin π/10 + i cos π/10 the whole power 10ன்னு வரும். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்போவே cos θ + i sin θ தான் எழுதுவோம். இதில் வந்து மாற்றி இருக்கும், cos பக்கத்தில் i இருக்கும், sin பக்கத்தில் i இருக்காது. ஸோ நம்ம கரெக்டாக எழுதுறதுக்காக ஒரு ஐயை காமனாக எடுக்கிறோம். இங்கே whole power 10 இருக்கிறதுனால i பவர்லேயும் 10 கண்டிப்பாக போடணும். அப்போ i power 10 into cos π/10 minus i sin π/10 the whole power 10ன்னு இருக்கும். இதுவும் சேம் தானேன்னு கேட்டிங்கன்னா சேம் தான். எப்படி அப்படின்னா ஐயெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். i into cos π/10 அதான் இது. i into minus i sin π/10 இருக்குது. i into i வந்து i ஸ்கொயர், i ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் சைன் π/10 இருக்கும், அதான் இது. ஸோ இதுவும் சேம் தான். இதுக்கப்புறம் i power 10ஓட வேல்யூ வந்து -1. எப்படி அப்படின்னா i பவரில் என்ன நம்பர் இருக்கோ அதை 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் வந்து 0 வந்தது அப்படின்னா அதோட வேல்யூ 1. அதே இது i பவரில் உள்ள நம்பர் 2ஆல் டிவைட் ஆனது அப்படின்னா அதோட வேல்யூ -1. இப்போ 10ங்கிறது 2 டேபிளில் கேன்சல் ஆகும், அதனால -1 போட்டிருக்கேன். இப்போ -1 into cos π/10 minus i sin π/10 the whole power 10. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த 10 மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ cos 10 π/10 வரும். அதேமாதிரி இங்கேயும் 10 π/10 வரும். இந்த 10 கேன்சல் ஆயிரும். இதுக்கப்புறம் -1 into cos π minus i sin πன்னு இருக்கும். cos πயோட வேல்யூ -1, அதாவது cos 180 டிகிரியோட வேல்யூ, cos 0ஓட வேல்யூ வந்து 1, 180 டிகிரி வந்து -1. அதே மாதிரி -i sin πயோட வேல்யூ வந்து 0, அதனால 0. அப்போ என்ன வந்திருக்கு, -1 into -1 நமக்கு கிடச்சிருக்கு. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா +1 மாறிடும். இதான் ஆன்சர். Fourth sum, if 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta equal to y plus 1 by y, show that x by y plus y by x equal to 2 cos alpha minus beta. இது நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம x y கண்டுபிடிக்கணும். அதுக்காக 2 cos alpha equal to x plus 1 by xன்னு கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில், அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸை கிராஸ் பண்ணுங்கள். அப்போ 2x cos alpha equal to x square plus 1 நமக்கு கிடச்சிரும். இதுக்கு அடுத்து எல்லாமே ஒரே செட் கொண்டு வாங்க. அப்போ x square minus 2x cos alpha plus 1 equal to 0ன்னு வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஃபார்முலா போடுவோம். எக்ஸோட ஃபார்முலா x equal to -b plus or minus root of b square minus 4ac by 2a. அந்த ஃபார்முலா போட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த கொஸ்டினில் அப்ளை பண்ணுங்கள். x equal to -b plus or minus root of b square minus 4ac by 2a ஃபார்முலா எழுதிக்கிட்டேன். இதுக்கப்புறம் அப்ளை பண்ண போகிறேன். -b இருக்குது, பியோட வேல்யூ வந்து -2 cos alpha. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸாக மாறிடும். 2 cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் இருக்குது. ஸோ பியோட வேல்யூ -2 cos alpha, ஸ்கொயர் பண்ணால் 4 cos square alpha minus 4ac இருக்குது. ac ரெண்டோட வேல்யூமே 1 தான், இப்போ 4 மட்டும் வரும் by 2. இதுக்கடுத்து ரூட்லேருந்து நம்ம 4 காமனாக எடுக்கிறோம். ரூட் 4ஓட வேல்யூ வந்து 2, ஸோ 2 காமனாக போட்டிருக்கீங்க. இதுக்கடுத்து 2 வந்து 3 இடத்துல இருக்கிறனால அது கேன்சல் ஆயிரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் cos square alpha -1, இதோட வேல்யூ வந்து sin square alpha, அதாவது sin square alpha ப்ளஸ் cos square alpha equal to 1ன்னு நம்ம படிச்சிருப்போம். இதில் இருந்தால் நம்ம இதை கண்டுபிடிப்போம். cos square alpha -1ஓட வேல்யூ sin square alpha. இப்போ ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்தது அப்படின்னா ஐன்னு எடுத்துப்போம். அப்போ cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் i sin alpha. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து cos alpha ப்ளஸ் i sin alpha, இதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ 1 by xோட வேல்யூ வந்து இங்கே சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும் மைனஸ்னு. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, cos beta ப்ளஸ் i sin beta. 1 by yயோட வேல்யூ cos beta மைனஸ் i sin beta. அப்புறம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் x by y ப்ளஸ் y by x ஈக்குவல் டு 2 cos alpha மைனஸ் beta. இது ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு x by y எழுத போகிறோம். அப்போ x by y ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ cos alpha ப்ளஸ் i sin alpha by ஒய்யோட வேல்யூ cos beta ப்ளஸ் i sin beta ஈக்குவல் டு டிவைடில் இருந்தது அப்படின்னா தீட்டாவை மைனஸ் பண்ணுவோம். அதனால cos alpha மைனஸ் பீட்டா ப்ளஸ் i sin alpha மைனஸ் பீட்டா. இதுக்கடுத்து y by x கண்டுபிடிக்கணும். இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா x by yயோட ரெசிப்ரோக்கல் தான் y by x. அப்போ இதில் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். இப்போ cos alpha மைனஸ் பீட்டா
மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வரும். இதுக்கு அடுத்து இதை ரெண்டுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது இங்கே வந்து ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு இருக்கும், இதில் வந்து மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு இருக்கும். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இதை மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 வரும். 2 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இதான் ஆன்சர். செகண்ட் சம் xy மைனஸ் 1/xy ஈக்குவல் டு 2i சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஃபஸ்ட்டு xy கண்டுபிடிப்போம். xy ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஒய்யோட வேல்யூ காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. இப்போ மல்டிப்ளேயில் இருந்ததுன்னா தீட்டாவை ஆட் பண்ணுவோம். அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். இதுக்கப்புறம் 1/xy எப்படி கண்டுபிடிப்போம்? xyயோட ரெசிப்ரோக்கல் தான். அப்போ சைன் மட்டும் மாற்றினாலே போதும். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதுக்கடுத்து நம்ம இதை மைனஸ் பண்ண போகிறோம். xy மைனஸ் 1/xy ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும். மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு இருக்கும். இதில் வந்து காஸ் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். சைனை மட்டும் ஆட் பண்ணுவோம். அப்போ 2i சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இதான் ஆன்சர். தேர்ட் சம் x பவர் m பை y பவர் n மைனஸ் y பவர் n பை x பவர் m ஈக்குவல் டு 2i சைன் m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா. ஃபஸ்ட்டு x பவர் m பை y பவர் n கண்டுபிடிப்போம். எக்ஸோட வேல்யூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, பவரில் m இருக்கிறனால ஹோல் பவர் m பை ஒய்யோட வேல்யூ காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா த ஹோல் பவர் n. பவரில் என்ன இருக்கோ அதை நம்ம மல்டிப்ளேயில் எழுதுவோம். இப்போ காஸ் m ஆல்ஃபான்னு வரும், கீழே வந்து காஸ் n பீட்டான்னு வரும். டிவைடில் இருந்தால் மைனஸ், அப்போ காஸ் m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா ப்ளஸ் ஐ சைன் m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா. அதே மாதிரி y பவர் n பை x பவர் m கண்டுபிடிப்போம். y பவர் n பை x பவர் m, x பவர் m பை y பவர் n-ஓட ரெசிப்ரோக்கல். ஸோ சைன் மட்டும் மாற்றினாலே போதும். அப்போ காஸ் m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா மைனஸ் சைன் மைனஸ் ஐ சைன் m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா காஸ் m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா ப்ளஸ் ஐ சைன் m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா. மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் காஸ் m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ ப்ளஸ் ஐ சைன் m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா. இதுக்கப்புறம் இதை மைனஸ் பண்ணும்போது காஸ் ரெண்டுமே கேன்சல் ஆகிரும். சைனை மட்டும் ஆட் பண்ணுவோம். இப்போ 2i சைன் m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா, இதான் ஆன்சர். ஃபோர்த்து சம் x பவர் m y பவர் n ப்ளஸ் 1 பை x பவர் m y பவர் n ஈக்குவல் டு 2 காஸ் m ஆல்ஃபா ப்ளஸ் n பீட்டா. எக்ஸோட வேல்யூ வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. ஸோ பவரில் m இருக்கிறதுனால அதை மல்டிப்ளேயில் எழுதுவோம். அப்போ காஸ் m ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் m ஆல்ஃபா. அதே மாதிரி y பவர் n-க்கு காஸ் n பீட்டா ப்ளஸ் ஐ சைன் n பீட்டா. இதுக்கடுத்து மல்டிப்ளேயில் இருந்தது அப்படின்னா தீட்டாவை ஆட் பண்ணுவோம். அப்போ காஸ் m ஆல்ஃபா ப்ளஸ் n பீட்டா ப்ளஸ் ஐ சைன் m ஆல்ஃபா ப்ளஸ் n பீட்டா. இதுக்கு பிறகு 1 பை x பவர் m y பவர் n கண்டுபிடிக்கணும். x பவர் m y பவர் n அதோட ரெசிப்ரோக்கல் தான் இது. இப்போ சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அப்போ காஸ் m ஆல்ஃபா ப்ளஸ் n பீட்டா மைனஸ் ஐ சைன் m ஆல்ஃபா ப்ளஸ் n பீட்டா. இதுக்கடுத்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது சைன் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இது ப்ளஸ் இது மைனஸ்னால காஸ் மட்டும் தான் இருக்கும். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 காஸ் m ஆல்ஃபா ப்ளஸ் n பீட்டா, இதான் ஆன்சர்.